வந்து இந்த ஃப்ரண்ட் கழுத்துக்கு பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து பேக் நெக்குக்கு வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து தச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மாத்திரம் வந்து உங்களுக்கு நீட்டாக எப்படி இதை பைப்பிங் வந்து வச்சு திருப்பிட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து பிசுறு தெரியாமல் ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன். அதாவது வச்சு திருப்பிட்டேன், கழுத்து பீஸ் இல்லாமல் அப்படியே வச்சு திருப்பி அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிடுவோம். சாரீ வந்து இந்த கலரு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப அகலமாக எடுத்துடாதீங்க, ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து எடுத்துக்கிடுங்க. கிராஸ் பீஸ் எடுக்கணும், நேர் பீஸ் எடுக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு பக்கமாக வந்து இதை ஒரு பக்கம் மாத்திரம் இதை வந்து மடித்து அடிச்சுக்கிடுங்க. ஒரு பக்கம் அடிச்சிருங்க, அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பக்கம் அடித்தாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இந்த நல்ல பக்கத்தை வந்து இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கிடுங்க. இது வந்து நல்ல பக்கத்தை இந்த பக்கமாக வச்சுக்கிடுங்க. கீழே வந்து பிசுறு இருக்கிற பக்கம் இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிடுங்க. தள்ளி வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒட்டில் வந்து அப்படியே தையல் போட்டுருங்க. அதாவது ரொம்ப ஓரத்தில் வந்து தையல் போடணும், அப்போ தான் நமக்கு வந்து தச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு ரொம்ப பட்டையாக அடிச்சிடக்கூடாது. இதே மெத்தடில் வந்து நமக்கு வந்து முதுகு பகுதியும் இப்போ நான் அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கே எங்கேயும் வந்து சிசர் கட் வந்து போட்டுருங்க. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி பாருங்கள், நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து அப்படியே இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதை அப்படியே பார்த்துக்குங்க. கொஞ்சம் லைட்டாக விலகி இருந்தது. இப்போ வந்து இதை அப்படியே மடிச்சிருங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடித்து இந்த கேப்லேயே வந்து தையல் போட்டுருங்க. ஒரே மாதிரி நல்லா நீட்டாக வந்து நமக்கு வந்து பைப்பிங் வரும். நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை வந்து அப்படியே மடிச்சு விட்ருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து அழகாக உள்ளரையும் பிசுறு இல்லை, பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ முதுகு பகுதிக்கு நான் இதே மாதிரி தான் வந்து அடிச்சிருக்கேன், அதுவும் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 பைப்பிங்கும் எப்படி வந்திருக்கு அப்படிங்க இதே மெத்தடில் தான் இந்த பைப்பிங்கும் நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.